Exercise 8.2 problem number 7 பாருங்க. A milkman sold 2 of his buffaloes for 20,000 each. On one he made a gain of 5% and on other a loss of 10%. Find his overall gain or loss. So overall gain or loss அப்படினு கண்டுபிடிக்கணும். A milkman sold 2 of his buffaloes for rupees 20,000 each. So ஒரு மில்க்மேன் வந்து ரெண்டு பஃபல்லோவை 20,000 ஈச் 20,000 ஒரு பஃபல்லோவையும் 20,000க்கு தனித்தனியாக விற்கிறார். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு பஃபல்லோ 1, இந்த சைடு பஃபல்லோ 2. ஸோ ரெண்டுமே வந்து 20,000க்கு விற்கிறாங்க. ஸோ இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 20,000, இதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 20,000. ஆன் ஒன் ஹி மேட் எ கெயின் ஆஃப் 5%. ஸோ இதில் ஃபஸ்ட்டு இதில் அவர் வந்து பார்த்திங்கன்னா கெயின் ஆகிறார். ஓகேவா? ஸோ கெயின் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்குது அப்படின்னா 5% கிடைக்குது. அந்த அதர் எ லாஸ் ஆஃப் 10%. இதில் வந்து அவருக்கு லாஸ் ஆகுது. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் லாஸ் ஆகுது அப்படின்னா 10%. ஸோ இப்போது ஓவராலாக அவருக்கு வந்து கெயினாக லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஓவராலாக நம்ம கெயினாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ரெண்டுக்குமே காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். ஸோ அதுக்கு தான் அவங்க ஹிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் சிபி ஆஃப் ஈச். சிபினா காஸ்ட் ப்ரைஸ். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பஃபல்லோ, அதாவது பஃபல்லோ 1ஓட காஸ்ட்டை வந்து நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்க போகிறேன். ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து அது 100%. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் எப்பயுமே நம்ம 100%ன்னு எடுத்துக்குவோம். அதே மாதிரி பஃபல்லோ 2ஓட காஸ்ட் ப்ரைஸ் வந்து நான் ஒய்ன்னு எடுத்துக்க போகிறேன். இதோட காஸ்ட் ப்ரைஸும் 100%. காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100%. இப்போது ஃபஸ்ட்டு பஃபல்லோ வந்து அவருக்கு லாபம் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ லாபம் கிடைக்குது, கெயின் கிடைக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவர் விற்கிற அமௌண்ட் வந்து அதிகமாக தான் ஏற்றி விற்றுருப்பார். அதிகமாக விற்கிறதால தான் அவருக்கு வந்து லாபம் கிடைக்குது. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு பஃபல்லோட காஸ்ட் ப்ரைஸ் 100%னா செல்லிங் ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அதிகமாக விற்கிறதால தான் நமக்கு கெயின் கிடைக்குது. கெயின் எப்போ கிடைக்கும் அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் கெயின் கிடைக்கும். அதிகமாக விற்றா மட்டும்தான் கெயின் கிடைக்கும். அப்போ கெயின் வந்து நமக்கு 5% இருக்கிறதால செல்லிங் ப்ரைஸ் 20,000. இது வந்து எப்படி இருக்குன்னா பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸை விட 5% அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவர் காஸ்ட் ப்ரைஸை விட ஏற்றி அதாவது இன்க்ரீஸ் பண்ணி விற்கணும். அப்போ தான் வந்து அவருக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 105% இதுதான் ப்ராஃபிட் ஆஃப் பஃபல்லோ 1. அதே மாதிரி 105% இதுதான் செல்லிங் ப்ரைஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பஃபல்லோ 2ல் காஸ்ட் ப்ரைஸ் ஏதோ ஒன்று இருக்குது, அதை நம்ம 100%ன்னு வச்சுக்கிறோம். லாஸ் வந்து 10% ஆகுது. லாஸ் 10%னா அவரோட செல்லிங் ப்ரைஸோட விலை வந்து கம்மியாக விற்றுருக்காரு. இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த காஸ்ட் ப்ரைஸோட அமௌண்ட் வேறு, இதோட அமௌண்ட் வேறு. ஓகேவா? அப்போ இங்கே வந்து லாஸ் 10% ஆகுதுன்னா கண்டிப்பாக வந்து செகண்ட் கேஸில் அவர் வந்து கம்மியாக விற்றுருக்காரு அப்படின்னு அர்த்தம். அந்த செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ அந்த பஃபல்லோவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 20,000க்கும் அதிகமாக இருக்கும். அப்போ 20,000க்கு அதிகமாக இருக்கிறத அவர் வந்து கம்மியாக விற்றுருக்காரு. எவ்வளோக்கு? 20,000க்கு தான் விற்றுருக்காரு. பட் நம்ம பர்சன்டேஜில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 10% அவர் லாஸ் ஆகிட்டார். 100%ல் 10% லாஸ் ஆகிட்டார். அப்போ அவர் எவ்வளோக்கு விற்றுருப்பார் அப்படின்னா கண்டிப்பாக 10% கம்மியாக விற்றுருப்பார். 90%க்கு தான் விற்றுருப்பார். ஸோ பஃபல்லோ 2வை பொறுத்த வரைக்கும் இந்த 20,000ன்றது 90% தான். பஃபல்லோ 1ஐ பொறுத்த வரைக்கும் இந்த 20,000ன்றது 105%. ஏன்னா இங்கே கெயின் கிடைக்குது. கெயின்னா செல்லிங் ப்ரைஸ் அதிகம், லாஸ்னால் செல்லிங் ப்ரைஸ் கம்மி. ஸோ இப்போது நம்ம பர்சன்டேஜ் கான்செப்ட் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். பர்சன்டேஜ் அமௌண்ட். ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் ப்ரைஸ் போட்டுக்கிறேன். இங்கே காஸ்ட் ப்ரைஸ் ஆல்வேஸ் 100%. பஃபல்லோ 1 வந்து எக்ஸு. அடுத்தது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸ் வந்து பஃபல்லோ 1 கெயின்ன்றதால 105. அமௌண்ட் வந்து செல்லிங் ப்ரைஸுக்கான அமௌண்ட் வந்து 20,000. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 105 இன்ட்டு எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 100 இன்ட்டு 20,000. ஸோ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ வேணும். ஸோ எக்ஸோட வேல்யூ வேணும்னா 100 into
20,000 divided by 105. So 5 table cancel பண்ணலாம். 2 5s are 10, 1 5 is 5, இங்க 4 5s are 20, 4,000. So x is equal to 400 into 4,000 divided by 21. So x is equal to 4 lakh, 4,000 அப்புறம் 2 0 போட்டுட்டு divided by 21. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதே மாதிரி இந்த செகண்ட் பஃபலோக்கும் போடலாம். ஸோ செகண்ட் பஃபலோக்கு பர்சன்டேஜ் அமௌண்ட். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 100%, பட் இதோட அமௌண்ட் வேறு ஒய். அடுத்தது செல்லிங் ப்ரைஸ். செல்லிங் ப்ரைஸோட பர்சன்டேஜ் வந்து 90 தான். ஏன்னா இங்கே லாஸ் ஆகுது, 10% லாஸ் ஆகிடுச்சு. செல்லிங் ப்ரைஸ் அப்போ கம்மியாக இருக்கும். ஸோ இதோட அமௌண்ட் தான் 20,000. அப்போ கம்மியாக்கி வித்த அமௌண்ட் தான் 20,000. இங்கே இன்க்ரீஸ் ஆகி வித்த அமௌண்ட் தான் 20,000. இங்கே கம்மியாக்கி வித்த அமௌண்ட் தான் 20,000. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 90 into y which is equal to 100 into 20,000. So y is equal to 100 into 20,000 divided by 90. So ஒரு 0 cancel பண்ணிக்கலாம். ஸோ அப்போ y வந்து என்ன வரும்னா 2 lakh 1 2 3 4 5 zeros வரும் divided by 9. ஸோ இதை நம்ம தனித்தனியாகவே டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து 2 lakh 9ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ 9ஆல் டிவைட் பண்ணால் 3 9s are 18, ரிமைண்டர் 2, மறுபடியும் 20, அகைன் 3 9s are 18, மறுபடியும் 2 தான் வரும், மறுபடியும் இங்கே 0, மறுபடியும் 3 9s are 18, மறுபடியும் 2 தான் வரும், மறுபடியும் 0, மறுபடியும் 3 9s are 18, மறுபடியும் 2, மறுபடியும் இங்கே 0 கொண்டு வந்தீங்கன்னா மறுபடியும் இங்கே 3 9s are 18, $20,000 2 lakh. Three 9s are 18, remainder 2, 3 9s are 18, remainder 2. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்த்தோம் அப்படின்னா 3 9s are 18. ஸோ ரிமைண்டர் 2. ஸோ இதுதான் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா y is equal to 33,333.3. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பஃபலோவோட செகண்ட் பஃபலோவோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 33,300 இருக்குது. அதை 20,000க்கு விற்கும்போது கண்டிப்பாக என்ன வருது, லாஸ் வருது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதையும் நம்ம 21ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 4 lakh divided by 21. So 121s are 21, remainder 19. So 0 கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து 9 times வரும். 9 times வந்து 1 9 is 9, 2 9s are 18. ஸோ மறுபடியும் ரிமைண்டர் 1 வரும். இந்த 0 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 0. ஸோ 0 வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாது. ஸோ மறுபடியும் 0 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 0 கொண்டு வரணும். ஸோ 100ல் 4 times வரும். 1 4 is 4, 2 4s are 8, 84, ரிமைண்டர் 16. ஸோ மறுபடியும் 0 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 160,
160னா 7 டைம்ஸ் வரும். ஸோ 7 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 7 is 7, 2 7s are 14, 147 வரும். ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா 10ல் 7 மைனஸ் பண்ணால் 3, ஸோ 5, 5ல் 4 மைனஸ் பண்ணிங்கன்னா 1. ஸோ மறுபடியும் இப்போ நம்ம பாயிண்ட் வச்சுக்கலாம். ஸோ டெசிமல் பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிங்கன்னா 130, 130னா 5 6 டைம்ஸ் வரும். 1 6 is 6, 2 6 are 12. ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அப்போது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 19,047.6, 19,047.6. ஆக்சுவலாக நான் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். 2 9s தான் 18 வரும். நான் 3 3 3 3ன்னு போட்டுக்கிட்டு வந்துட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அதுதான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக 2 9s தான் 18 வரும். ஸோ த ஆன்சர் வந்து அப்படியே 2 2ன்னு வரணும். நான் அதான் ரொம்ப எக்ஸஸாக இருக்குது அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22,222.2 வரும். நம்ம 3 போட்ட இடத்துலலாம் 2 போடணும். 22,222.2. ஸோ இப்போது நம்ம ரெண்டுக்குமே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சாச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு பஃபல்லோ. இது வந்து 19,047.6. அதாவது 19,000 இருக்கிறத 20,000க்கு விற்றுருக்காங்க. அப்போ அவருக்கு வந்து ப்ராஃபிட் இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் செகண்ட் பஃபல்லோ 22,222.2. 22,000 இருக்கிறத 20,000க்கு தான் விற்றுருக்காங்க. அப்போது இந்த செகண்ட் பஃபல்லோவில் அவருக்கு லாஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஓவரால் டிரான்சாக்ஷன் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓவரால் டிரான்சாக்ஷன், ஓவரால். ஸோ ஓவரால் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன். நெக்ஸ்ட்டு காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பஃபல்லோவோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. செகண்ட் பஃபல்லோவோட செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20,000. ஸோ ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் அது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40,000. காஸ்ட் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு பஃபல்லோவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 19,047.6 ஃபர்ஸ்ட். செகண்ட் பஃபல்லோவோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,222.2. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 + 2 8, 7 + 2 9, 4 + 2 6, 0, 9 + 2 11, ரிமைண்டர் 1, 41,269.8. ஸோ இப்போ அவர் வந்து ஃபஸ்ட்டு பஃபல்லோவோட காஸ்ட் ப்ரைஸ் 19,000, செகண்ட் பஃபல்லோவோட காஸ்ட் ப்ரைஸ் 22,000. மொத்தமாக காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோனா 41,264.8. ஆனால் அவர் விற்றுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 40,000க்கு தான் விற்றுருக்காரு. செல்லிங் ப்ரைஸ் வந்து ஓவரால் பார்க்கும்போது கம்மியாக இருக்குது. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட்டாக லாஸாக நீங்களே சொல்லுங்கள். எஸ், கண்டிப்பாக வந்து அவருக்கு அது லாஸ் தான். ஏன்னா விற்றுருக்கிறது கம்மியாக விற்றுருக்காரு. வாங்கியிருக்கிறது 41,000க்கு வாங்கி 40,000க்கு தான் விற்றுருக்காரு. கண்டிப்பாக வந்து அவருக்கு என்னது ஓவரால் வந்து அவருக்கு லாஸ் தான் வரும். ஸோ ஓவரால் இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ். ஏன் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது. அவர் வாங்கின ப்ரைஸ், காஸ்ட் ப்ரைஸ்னால் ஒரு ஷாப்கீப்பர் எவ்வளோக்கு ஒரு பொருளை வாங்குறாரு அந்த ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது. விற்கிற ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. நம்ம வந்து ஒரு பொருளை அதிகமான விலைக்கு வாங்கிட்டு கம்மியான விலைக்கு விற்றா நமக்கு லாஸ் தானே வரும். ஸோ அந்த மாதிரி இதில் ஓவரால் டிரான்சாக்ஷன் வந்து லாஸ். ஸோ நமக்கு லாஸ் கேட்குறாங்க. ஸோ நமக்கு லாஸ் வேணும்னா இதில் எவ்வளோ லாஸ், அதாவது 41,269.8 இதுக்கு வாங்கியிருக்காரு. எவ்வளோக்கு விற்றுருக்காரு? 40,000க்கு தான் விற்றுருக்காரு. 40,000க்கு விற்றுருக்காரு. ஸோ ரிமைனிங் பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,269.8 ருபீஸ். இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷோராக வந்து என்னவாக இருக்கும், லாஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளம் நான் ஒன்ஸ் அகைன் கன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எ மில்க்மேன் சோல்டு 2 பஃபலோஸ். ஸோ ரெண்டோட செல்லிங் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ செல்லிங் ப்ரைஸ், இதோட செல்லிங் ப்ரைஸ் 20,000, இதோட செல்லிங் ப்ரைஸ் 20,000.
ஒரு பஃபலோவில் ஆன் ஒன் ஹி மேட் கெயின் ஆஃப் 5%. ஒரு பஃபலோவில் 5% கெயின் இருக்குது, அதரில் 10% லாஸ் இருக்குது. ஸோ இப்போது அவருக்கு வந்து ஓவரால் வந்து கெயினாக லாஸா அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம காஸ்ட் ப்ரைஸ் தெரிஞ்சால் தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் காஸ்ட் ப்ரைஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ பர்சன்டேஜ் வந்து 100%. செகண்ட் இதில் காஸ்ட் ப்ரைஸ் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். பர்சன்டேஜ் வந்து 100%. ஸோ ஃபஸ்ட்டு இதில் கெயின் இருக்குது இல்லையா, கெயின் வந்து 5%. அப்போ வந்து செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருக்கும், அப்போ தான் கெயின் வரும். அதிகமாக விற்கும் போது தான் கெயின் வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதில் செல்லிங் ப்ரைஸ் 105%, அது அமௌண்ட் தான் 20,000. செகண்ட் பஃபலோக்கு லாஸ் வந்து 10%. அப்போ 10% லாஸ் ஆகிடுச்சுன்னா 90%க்கு தான் விற்றுருக்காரு. ஸோ இதை நம்ம பர்சன்டேஜ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெண்டு இதுக்குமே காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ரெண்டு இதுக்குமே நான் தனித்தனியாக காஸ்ட் ப்ரைஸ் கண்டுபிடிக்கும் போது இந்த அமௌண்ட் வருது. ஸோ இப்போது நான் ஓவரால் செல்லிங் ப்ரைஸ் ஆட் பண்ணால் 40,000 வருது. காஸ்ட் ப்ரைஸ் ரெண்டுத்தோட காஸ்ட் ப்ரைஸையும் ஆட் பண்ணால் 41,269 வருது. காஸ்ட் ப்ரைஸ் அவர் கொடுத்து வாங்கின விலை அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் அவர் இன்னொருத்தவங்க கிட்ட விற்ற விலை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஷோராக அவருக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ ஓவரால் லாஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, காஸ்ட் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது, இந்த காஸ்ட் ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் லாஸ். ஸோ லாஸோட அமௌண்ட் வேணும்னா ரெண்டுக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா லாஸ் கிடச்சிரும். ஸோ 1269.8 rupees தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.